கேவி ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஏமாற்றம். நானே ஆரம்பிக்கிறேன். இந்த ஷோவை பண்ணியே ஆகணும் இன்னைக்கு. என்னடா ஐட்டம் இருக்கு அப்படின்னு கேட்க கேட்க விடாம இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டு கேவியே ஜாயின் பண்ணியிருக்கான். அதனால ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இந்தியா ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. ரோஹித் அண்ட் கோலி ரெண்டு பேருமே ஃபிளைட் ஏறி போயிருக்காங்க. ஃபிளைட் ஏறி போன உடனே ஃபிளைட்ல இருந்து இறங்கிட்டாங்க. ஏஷியன் வெஜிடேரியன் மீல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதை சாப்பிட்டாங்க, இறங்கிட்டாங்க, பெர்த்ல போட்டோ போட்டாங்க, காஃபி குடிச்சிட்டாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே தரப்புல இருந்து பேபி ஏபி மேக்ஸ் டெஸ்ட் டெபியூ. அது மட்டும் இல்லாம ருத்துராஜ் கைக்வாட் கண்டுபிடிச்ச சிஎஸ்கேவோட ஹார்திக் பாண்டியா ஹி எஸ் பிகான் மகாராஷ்டிராக்கு விளையாடி இருக்காரு. அவரை பத்தியும் பேச போறோம். கேவி, என்ன எல்லாம் ரெடியா? ஆல் ப்ரிப்பேர்டா? இஷான் கிஷன் ஒரு குமுறு குமுறி இருக்கான். எல்லாத்த பத்தி ரவுண்ட் அப் பண்ண போறோமா? ஆல் என்ன பேச ப்ரிப்பேர்ட் போறோம் சொல்லு. ஆல் ப்ரிப்பேர்ட். ஃபர்ஸ்ட் த்ரோட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நானே கேட்டு வந்திருக்கேன்றதுனால எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு அடிச்சு நவுத்திடலாம். ஏன்னா நிறைய ஏடா, டாபிக் இருக்கு. இவ்வளவு இவ்வளவு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்கேன். திருப்பி எங்கிட்டே கேட்கறேன் எதுல இருந்து ஆரம்பிக்கலான்னு. எங்க இருந்தாவது இல்ல இல்ல, ஆரம்பிங்க. அதுல வந்து ஆர்டர்ல போலாம்னா இந்த பாருங்க, ஊந்து வேற அடிபட்டுன்னு வந்துட்டேன் போய். சரி, அதை பத்தி விட, அந்த கதை எனக்கு தெரியும். அது வேற என்னைக்காவது சொல்லலாம். பட் இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? எங்க இருந்து பிகின் பண்ண போறோம் சொல்லு. இன்னைக்கு என்ன எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, அவங்க ஃபிளைட் ஏறி ஆஸ்திரேலியாவுக்கு போனது ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். ஃபிளைட் ஏறுறதுக்கு முன்னாடி சில பல தாக்குதல் வேட்டை நடந்த மாதிரி மாறி மாறி இங்கே இருந்து அங்க கம்பீர் அவரை தாக்குறதும், அவர் இவரை தாக்குறதும், சீகா சார கம்பீர் தாக்குறதும், கம்பீர சீகா சார் தாக்குறதும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல எனக்கு ஒண்ணுதான் புரியல. இப்போ இப்ப யாரெல்லாம் இப்ப கம்பீர் பேசுனது வந்து இல்லப்பா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஓவரா சப்போர்ட் பண்றாரு அர்ஷித் ராணாக்கு, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிரஸ் மீட்ல இப்படி பேசுனது வந்து கொஞ்சம் நாகரிகம் இல்ல அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, திருப்பியும் சொல்றேன், வேற லெவல்ல பண்ணிருக்காரு கம்பீர். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஏன் சொல்றேன்னா, ஒரு பிளேயரை நாட் ஜஸ்ட் ஃபீல்டுல மட்டும் இல்லாம இப்ப வெளியில ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன், ஃபீல்டுல ஒரு பிளேயர் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காமெண்டேட்டராவோ இல்ல ஒரு ரிவ்யூ பண்றோமோ இல்ல யாரோ ஒருத்தர் யூடியூப்ல யாரோ ஒருத்தர் அவங்கள வந்து துவைச்சு தொங்க விடுறதுல எந்த தப்பும் கிடையாது. அதையும் நாகரிகமா துவைச்சு தொங்க விடுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஏசியா கப்ல நானே சொன்னேன், அர்ஷித் ராணா வந்து ரொம்ப பேடா போட்டாரு, புளியார் சதுர்த்திக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சுனே இருந்தாருன்னு சொன்னேன். பட் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க, ஒரு பிளேயர் செலக்ட் ஆகிறதுக்கும் செலக்ட் ஆகாம போறதுக்கும் அவன் கையில எந்த விதமான பவருமே கிடையாது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் கம்பீர் கையிலே அது கிடையாதுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் செலக்டர் செலக்ட் பண்ணி அனுப்புற டீமை கம்பீர் அந்த ட்ரூப்பை மேனேஜ் பண்ணுவாரு. அந்த அந்த குரூப்பை வந்து எப்படி பண்ணலாம், எங்க அந்த டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இதுல தான் நிறைய இருக்கும். அஃப்கோர்ஸ் கம்பீர் கேட்பாரு, இந்த மாதிரி காம்பினேஷன் வேணும், அந்த மாதிரி காம்பினேஷன் வேணும்னு கேட்பாரு. நான் வந்து கம்பீர் பண்ணது ஒரு விஷயம் என்ன சல்யூட் பண்ணுவேன்னா, தம் பிளேயர் இது நான் திருப்பி திருப்பி சொல்றேன், வெறும் ஹர்ஷித் ராணா மட்டும் இருந்ததுனால அவர் பண்ணல. இது ஹர்ஷித் ராணா இல்லாம இது எந்த பிளேயருக்கு நடந்திருந்தாலும் 100% கம்பீர் இதே மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணிருப்பாரு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து இது எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்குதுன்னா, அவர் சப்போர்ட் பண்றாரு பண்ணல பிளைண்டா பண்றாரு அதெல்லாம் ரெண்டாவது. மீடியாவுக்கு போய் ஒரு 23 வயசு பையனை இப்படி டார்கெட் பண்றீங்களே, அது அவரோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், உங்க யூடியூப் சேனல் வியூஸ்க்காக ஒரு பிளேயரை டார்கெட் பண்றீங்களேன்னு சொல்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணுயா. யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு 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 டாப் செலிபிரிட்டி, ஒரு கிரிக்கெட் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு சுத்தி நியூஸ் நிறைய ரிவால்வ் ஆகும், சுப்மன் கில சுத்தி நிறைய நியூஸ் ரிவால்வ் ஆகும். இப்போ ஒரு கோச்சா எந்த இன்டர்நேஷனல் கோச்சை சுத்தி இவ்வளோ ஸ்பாட்லைட் இருக்கு, இவ்வளோ விஷயம் ரிவால்வ் ஆகுது, அதை யாராவது பாக்குறீங்களா? பிகாஸ் அவர் எப்படி அவர் விளையாடினாரோ, அவரோட கிரிக்கெட் கரியர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவரோட கோச்சிங் கரியரும் இருக்கு. ஏன்னா யுவராஜ் சிங் வந்து அவரோட பர்த்டே ரீசெண்டா விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல வந்து ஒரு பயங்கரமான அனிமல்ல இருந்து ஒரு சாங் போட்டிருந்தாரு, அர்ஜுன வெல்லினே அப்படின்னு போட்டிருந்தாரு. நிஜமாவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவரு. ஆஸ்னா நீங்க பயங்கரமா க்ளோஸா பழகிருப்பீங்க அவர் கூட. இத பத்தி நீங்களும் டச் அப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சே கம்பீர் பண்ணதுல எந்த விதமான தப்பும் இல்லை நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ஒரு 23 வயசு பையனா அவன் என்ன கோ த்ரூ பண்ணுவான்றத அவன் ஷூஸ்ல இருந்து ரொம்ப அழகா வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவனும் ஒரு மனுஷன் தான், அவனும் ஒரு பையன் தான், அவனும் வளர்ந்து வர ஒரு பையன் தான், அவனோட சொந்த உழைப்புலதான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது உனக்கான ஒரு நிமிஷம், டான் படம் பார்த்திருக்கியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலி டான் படம். அந்த டான் படத்துல வந்து சிவகார்த்திகேயன் அந்த டைலாக மாத்தி எழுதுவாரு. அதாவது நான் என்னோட டேலண்ட் என்னன்னு தேடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாத்தி தேடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஒரு டேலண்டா தேடிட்டு இருக்கும் போது அந்த திடீர்னு அந்த டைலாக் ரைட்டிங்க்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது எழுதின உடனே அந்த டைலாக்க்குள்ள ஒரு சூப்பர் லைன் இருக்கும்.
அந்த பையன் கிட்ட அப்பா சொல்ற மாதிரி, அந்த பையன் திருப்பி அப்பாட்ட சொல்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஒரு லைன் எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாருன்னா, மானுக்கும் மீனுக்குமாயா ரேஸ் விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் எழுதிட்டு போவாரு. போகும்போது போறதுக்கு முன்னாடி சூரி சொல்லுவாரு, உனக்கான ஒரு நிமிஷம் இவங்க தட்டின அந்த கை தாண்டா, கை தட்டினாங்களே இப்போ அதுதான் உனக்கான ஒரு நிமிஷம் வாழ்க்கையில போய் இதே நீ டைரக்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி உனக்கான ஒரு 3 நிமிஷம் இப்போ நல்லா சூப்பரா இருந்தது. எனக்கு நிறுத்தி நிதானமா கேட்கறதுக்கே செம்மையா இருந்தது. வெரி வெரி வெல் ஸ்போக்கன். நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து சிஎஸ்கே தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் டெவால் பிரெவிஸ் வந்து ஒரு டெஸ்ட் டெபியூ. அதுல வந்து நம்ம லாஸ்ட் ஷோ பண்ணும்போது பீடாக் வந்து என்ன சொன்னாருன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் நானே தான் சொல்றேன், பேபி ஏபி விளையாடணும் நானே தான் சொல்றேன், இப்ப நானே தான் சொல்றேன் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடக்கூடாது அப்படின்னு. நான் பார்த்தேன் அந்த பாகிஸ்தான் மேட்ச், இந்தியால டெலிகாஸ்ட் கிடையாது, ஹைலைட்ஸ் பார்த்தேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல வச்சு ஒரு நிமித்தி இருக்கான். அந்த மாதிரி ட்ராக்ல எல்லாம் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் ஆடி ஸ்பின்னர் லைட்டா போட்டு பேத்திருக்கான். இந்தியாவுக்கு வரும்போதே அவங்க சவுத் ஆப்பிரிக்கா திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவனை விளையாட வைக்கிறத. ஸோ ஐ எம் ஷியோர் எட் அனதர் ஸ்கேல். எல்லாருக்கும் தெரியாது, நான் சொல்றேன், பிரெவிஸோட க்ளோஸா பேசியிருக்கேன். இங்க சிஎஸ்கே ஸ்டின்ட்டை முடிச்சுட்டு அவன் கிளம்பும் போது என்கிட்ட கேட்டான், நான் கவுண்டி கிரிக்கெட் விளையாட போறேன், எனக்கு ஏதாவது டிப்பு கொடுப்பீங்களா நீங்க, ரெட் பால்ல உங்களோட யாருக்கும் தெரியாது, எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் என்ன உனக்கு டிப்ஸ் கொடுப்பேன், அந்த பையன் பயங்கர ஹம்பிளான ஃபெலோ, நான் என்ன டிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் ரெட் பால் கிரிக்கெட், வாட் டு ஐ டூ வென் ஐ கோ அண்ட் பிளே கவுண்டி கிரிக்கெட் அப்படின்னு கேட்டான். ஸோ அந்த பையன் ரொம்ப கீன் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் டு நாட் ரூல் அவுட் பிகாஸ் இஸ் குட் அட் ஒயிட் பால் ஃபார்மேட். தெர் இஸ் நோ நெசசிட்டி தட் இல் நாட் பி குட் இன் ரெட் பால். அது அப்புறம் அஃப்கோர்ஸ் ருத்துராஜ் கைக்வாடோட ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்கவுட்டிங் அண்ட் டேலண்ட் ஐடியில வந்தது தான் ராமகிருஷ்ணா கோஷ். மகாராஷ்டிராக்கு கேரளாவோட ஆடி ஒரு 30, அந்த 30ல அவனோட பால் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி தெரிஞ்சிருக்கு. பந்து வீசும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி இப்ப நீ பேசின டாபிக் பத்தி நானும் ஏதாவது பேசணுமா இல்ல அதோட விட்டுறலாமா? உனக்கான 3 நிமிஷத்தை பேசினா நல்லா விட்டுறவா? இருக்கும், பேசினா நல்லா இல்ல இருக்கும். ஆக்சுவலா எனக்கு அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒரு கோச்சா அவரை டிஃபெண்ட் பண்றது அப்சல்யூட்லி ரைட், அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அண்ட் கம்பீர் வந்து பேர் போனவர். நீ கேகேஆர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யார்கிட்ட கேட்டனால என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து நிப்பாரு சண்டைக்கு, ஐ வில் டேக் இட் ஆன், நீ போய் ஜாலியா ஃபீல்ட்ல என்ன வேணுமோ பண்ண, ஐ வில் ஸ்டாண்ட் பை யுவர் சைடுன்னு சொல்ற ஆளு முதல்ல. அண்ட் ரெண்டாவது, இதுல மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு கேவி. நான் நாட் தட் ஐம் கோயிங் டு ஸ்டாண்ட் ஆன் ஐதர் சைடு ஆர் ஸ்டாண்ட் ஆன் த ஃபென்ஸ். நான் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் சொன்னேன், எந்த பிளேயருமோ தரக்குறைவா தராதரம் கம்மியாகி பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் எப்போதுமே ரீஇட்டரேட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், அவன் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு பால் ஐபிஎல் ஃபைனல்ல போட்டான். அந்த ஐபிஎல் ஃபைனல்ல போட்ட அந்த ஒரு பால் தான் ஹர்ஷித் ராணாவோட மொமெண்ட் வேர் பீப்புள் நோட்டிஸ் டிமாண்ட். அந்த பாலுக்காவே அவங்க கிட்ட ஸ்பெஷலா ஏதோ இருக்குன்னு. ஸோ அதை கூட மிஸ்கோட் பண்ணி ஒரு இடத்துல ஒருத்தர் போட்டிருந்தாங்க, அந்த ஒரு பால் தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் நாட் த பாயிண்ட். ஒரு பால், ஒரு பர்டிகுலர் ஷாட், ஒரு இன்னிங்ஸ், ஒரு ஸ்பெல், இதை வச்சு ஒரு பிளேயரை ஜட்ஜ் பண்ணி அவனை பேக் பண்ணி எந்த சைட்ல வேணா எடுத்துட்டு போலாம். அதை வந்து நீ அஃப்கோர்ஸ் ஒருத்தர் வந்து நீ வெளியில இருந்து வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்குற, இது வந்து நான் ஒத்துக்கல, இட் இஸ் பேட். அதாவது இப்ப எக்கச்சக்க பேர் ரிவ்யூ பண்றாங்க கேவி, எல்லாருமே ரிவ்யூ பண்ணுவாங்க. and we have the right to do it, Correct. everybody has the right to do it. அதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த அட்டாக்கை பர்சனலா மாத்தும் போது அதோட அதோட ஜானரே மாறி போயிடுது. அதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எங்க வீட்ல இருந்து யாருமே கிரிக்கெட் விளையாட போறது இல்லைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா, நான் வந்து யாரை வேணா இழுத்து மாலையா தொங்க விட்டு கிழிச்சு ஆணியில மாட்டி விட்டுறலாம், கவலையே Correct. கிடையாது எனக்கு. ஆனா ஒரே ஒரு செகண்ட், அதாவது நான் இதை எப்படி என்ன சொல்லுவேன்னா, எம்பதி, ஸ்டாண்ட் இன் தி அதர் பர்சன்ஸ் ஷூஸ். அதாவது நமக்கு நான் எப்பவுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, அண்ட் பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆல்வேஸ். நான் எங்க அப்பாவோட ரெகுலரா பேசுவேன். நிறைய தடவை வேவ் லென்த் மேட்ச் ஆகாது, ஏஜ் ஆகாத அந்த வேவ் லென்த் மிஸ் ஆகும். பட் அவங்கள ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோடய அவங்கள ஒரு அனுசரணையா எப்படி நம்மளை வந்து அவங்க பசங்களா வளர்த்தாங்களோ அதே மாதிரி அவங்க சின்ன குழந்தையா மாறுறதை நம்ம கண்கூடால பார்க்கணும். அந்த பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். நிறைய தடவை எங்க அப்பாவோட நானும் அந்த கான்வர்சேஷன் கோத்ரூ பண்ணுவேன். அதுவே ஒரு லேர்னிங் கர்வ் தான். என்னோட இஷ்யூ வித் திஸ் என்ன அப்படின்னா, ஒரு டோட்டல் லேக் ஆஃப் எம்பத்தி. அதாவது வந்து ஒரு வாய் வார்த்தையால ஒரு தடவை 2 முறையில வந்து நம்ம ஏதாவது சடனா ஏதாவது ஒண்ணு சொல்லிடலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஓகே. பட் இது வந்து இன் அ ஸ்பேட், அதாவது நிறைய பேர் இதை பார்க்க தயாரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர், அதாவது வந்து ஃபன்னியா நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன், நமக்கு வந்து எப்படிப்பட்ட தலைமை அமையும். அதாவது அடிக்கடி நான் இல்லாட்டி என்ன சொல்லுவேன்னா, ஒரு 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 நம்ம ஒரு அசோசியேஷன்ல இருக்கோம், இல்ல ஒரு பர்டிகுலர் ஒரு ரோட்டரி கிளப்ல இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு இடத்துல உரிமையா நம்ம வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னா, நம்மளோட தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கோம். தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட
அவங்களோட எக்ஸ்போஷர், அவங்களோட தொலைநோக்கு பார்வையோட ஓட்டு போடுறது தான் அவங்களுக்கு அமையிற அந்த தலைமை. புரியுதா நான் உனக்கு என்ன சொல்றேன்னு? கரெக்ட். அந்த தலைமையை நம்ம தான் கொண்டு வரோம். நம்மளோட சிந்தனை ஒரு சொசைட்டியோட லார்ஜர் சிந்தனை, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் அந்த தலைமையை உண்டாக்கி கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி நாடு, ஒரு வெளியில இருக்கிற சொசைட்டியும் வீடும் வேற வேற கிடையாது. நம்ம வீட்லயும் அதே மாதிரி ஒரு கல்டிவேஷனை கன்ஃபார்மா பண்றோங்கிறத நம்ம டெஃபினட்டா யோசிக்கணும். ஏன்னா என்னோட ஒரு செகண்ட் ஆகுமா, நம்ம வந்து வாழ்க்கையில இவ்வளவு வருஷம் வாழறோம், ஒரு செகண்ட் ஆகுமா நம்மளோட புள்ளைய இந்த மாதிரி, நம்மளோட பொண்ணையோ இல்ல பையனையோ நாளைக்கு ஒரு பொது, அதாவது எத்தனையோ தடவை நான் சொல்றேன், ஜோக்குக்காக சொல்ல, சஞ்சய் மஞ்சரேக்கர் அவரை பத்தி நிறைய பேசுறேன். என்னை பத்தி எக்கச்சக்க டைம் என்னோட லைஃப்ல விமர்சனம் வச்சிருக்காரு. ஓகே, ஆனா அவர் மேல எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையவே கிடையாது. ஃபார் தட் மேட்டர் நான் கிரிட்டிசிசம் ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துப்பேன். அவங்க நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேசுறாங்கன்னா அந்த அவங்க அவங்க பாயிண்ட் அவுட் பண்ற விஷயம் சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், எனக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் அந்த காழ்ப்புணர்ச்சி என் மேல பர்சனல் அட்டாக்கா மாறாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பர்சனல் அட்டாக்கா மாறிடுச்சுன்னு தெரிஞ்சு அவங்களோட நான் அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டேன். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, பர்சனல் அட்டாக்குக்கும் நீ என்ன பண்ற, எதை பத்தி நீ பேசுற, கிரிக்கெட்டை பத்தி பேசும்போது இந்த பையன் நம்ம இப்படி பேசிட்டோம்னா, ஒண்ணுமே இல்லாத பையன் நாளைக்கு ரீல் பாக்குறான், நாளைக்கு அவன் இந்தியாவுக்கு மேட்ச் ஆட போறான், அந்த ரீலை பாக்குறான், பார்த்தோன்னே மனசு புண்பட்டு அது ஒரு அப்படி ஒரு வேதனையில கொதிக்கும்ல. அவங்க அப்பா கண்டிப்பா. அம்மா பாக்குறாங்க, இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்களா, பாரு அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? சோ மை கண்டிப்பா. பாயிண்ட் இஸ், நம்ம ஒருத்தர அதாவது வந்து என்ன சொல்றது, நம்ம டெஃபினட்டா அவங்களோட ஸ்கில் மேலயும் அவங்க விளையாடுற கிரிக்கெட் மேலயும் அவங்க ப்ளை பண்ற ட்ரேடு மேலயும் நம்ம விமர்சனம் வைக்கிறதுல தவறே கிடையாது. ஐ ஹாவ் நோ டவுட்ஸ் அபவுட் இட். பட் அந்த தவறு, என்னைக்கு நம்ம சுட்டி காட்டுற தவறு பர்சனல் அட்டாக்கா மாறுதோ, ஒரு தடவை 2 தடவை ஃபன்னியா இருக்கலாம், நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன் நிறைய தடவை. அகேன் பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம இட் பிகம்ஸ் அ டைரக்ட் அட்டாக், நமக்கு அதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ மை பாயிண்ட் இஸ், தொன்று தொற்று வழக்கமா வச்சுக்க கூடாது. அதாவது ஏன் பண்றாங்க அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது, அதனால பண்றாங்க. நெகட்டிவிட்டி விக்குதுன்னு தெரியறதுனால பண்றாங்க. நம்ம அதாவது நான் எப்பவுமே சொல்றதுதான், நம்ம என்ன வாங்க தயாரா இருக்கோமோ அதை தான் விற்பாங்க. ஸோ வாங்குறத நம்ம தவிர்க்கணும். ஒரு மூவி, உதாரணத்துக்கு நான் சிம்பிளா உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பேரிசன் உனக்கு சொல்றேன். இப்போ ரீசெண்டா தலைவரோட படம் கூலி வந்தது. ஓகே, நான் உனக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து கூலி படம் வந்து பல நாள் வந்து ரொம்ப நாளைக்கு பார்க்காம இருந்தேன். ஏன் தெரியுமா? வெளியில இருந்து வந்த விமர்சனம் எல்லாம் பார்த்து படம் நல்லா இல்லைன்னு நான் நம்பிட்டேன். எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்கலி ஒரு 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் வந்து, நான் இப்போ ஒரு லட்சம் பேருக்கு நான் ரெடி பண்ணி ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணி நான் வித்தேன்னு வச்சுக்கோ, இது நல்லா இல்லைன்னு. நான் வந்து படம்லாம் வெறியா பாக்குறேன். அஃப்கோர்ஸ் ஆஃப் லேட் கொஞ்சம் அந்த மோதி சினிமா தியேட்டருக்கு போய் பாக்குற பழக்கத்தை கம்மி பண்ணியிருக்கேன். பட் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக் எனக்கு அது புரியல. எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம், ஹேய் என்னடா அந்த படத்துல ஒரு குறை, நல்லா தான் பயங்கரமா இருக்கு. இருக்கேடா, நல்லா தானடா இருக்கு, என்ன வாட் இஸ் ராங்? ஐ மீன் ஓகே, மேபி இன் சம் பார்ட்ஸ். நான் வந்து ஒரு மூவி ரிவ்யூவரோ இல்ல ஒரு கலா ரசிகனோ கிடையாது. இந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆயிருக்கு, இந்த இடத்துல பிக்சரைசேஷன், சினிமாட்டோகிராஃபி சரியில்லை, அதெல்லாம் நான் சொல்ல. பட் இந்த படம் நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்லையடா, நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா பார்க்க முடியாதுன்னு நான் நினைச்சேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ நீ சொன்ன ஒரு பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா நெயில் பண்ண. பாதி சமயம் இந்தியன் கிரிக்கெட்டை பத்தி பேசும்போது நல்ல விஷயங்கள்லாம் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, மகேந்திர சிங் தோனி அங்கேயே தான் அமையும். நீ பெரும்பாலும் ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ற, லேஷ் அவுட் பண்றன்னா, அது யாருமே இல்லாத ஒரு ஆளை பார்த்து தான் நோண்டிட்டு இருப்ப. இப்ப நீ ஹர்ஷித் ராணா வச்சு குமுறுன்னு குமுறாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், இந்த அதே குமுற அவன் நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒய்யாரத்துல தூக்கி வைங்களேன் ஒரு வருஷம், நடக்காது. அதாவது இது எப்படின்னா, விவேக் சாமி படத்துல சொல்ற மாதிரி, அவன் படிப்பான், அவன் தொடப்பாங்கிற மாதிரி ஒரு சில பேரை மட்டும் பாராட்டுக்கு ரிசர்வ் பண்ணிருக்கீங்க, ஒரு சில பேரை அடிச்சா கேட்க ஆள் இல்லைன்னு எப்படி வேணா அடிக்கிறீங்க. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். எனக்கு அது வந்து ரொம்ப ஐ எம் சர்டன்லி டிசப்பாயிண்டட். பட் அகேன், நம்ம யாரோ வந்து இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு சொல்லக்கூடிய ரைட் நமக்கு கிடையாது. பட் சர்டன்லி என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த சேனல் மூலமா நான் கிரிக்கெட்டா கொண்டு போய் சேர்க்கணும் தான் எப்பவுமே ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு ஒரு அவதூறான பேச்ச வாங்காதீங்க. ஏன்னா தட் குட் வெல் பி யுவர் ஃப்ரெண்ட், யுவர் ஃபேமிலி, யுவர் சன், யுவர் பிரதர், யுவர் சிஸ்டர், யுவர் வைஃப், குட் பி எனிபடி. நீங்க வந்து எப்ப இன்னொருத்தர் மேல இது பரவாயில்லடா என் வீடை தேடி வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அங்கதான் குற்றமே ஆரம்பிக்குது. நம்ம வீட்டு கதவையும் திறந்து வந்து எவனாவது பேசுவான், அன்னைக்குதான் அன்னைக்கு நமக்கு அடிக்கும் அது.
ஏன்னா இது வந்து நான் ஐ மீன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கெல்லாம் குள்ளெல்லாம் போல. இட்ஸ் அ பூமராங். கர்மா இஸ் அ பூமராங். இட் கோஸ் அரவுண்ட். இப்பெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு வருது. அதாவது அவன் நல்லா போடுறான் போடல, அவன் மேட்ச்ல போடுற விஷயம் தப்பு, அவன் லேர்ன் பண்ணணும். அது வந்து கிரிக்கெட். என்னென்னவோ பேசி பர்சனலா எடுத்துன்னு போறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கிரிக்கெட். அண்ட் தட் இஸ் பியூர்லி டன் ஃபார் தமாஷா. எதை சொன்னா எது எங்க அடிக்கும், ஸ்டாண்ட்ல யார் கல் அடிப்பாங்கிறத பார்த்து பேசுற விஷயம். அண்ட் ஐ எம் நாட் ஃபார் இட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவா மூவிங் இன்டு த கிரிக்கெட், ஸ்லோவா பேக் எங்க? டு கிரிக்கெட் அந்த மாதிரி கமிங் பயங்கர பேக் டு எமோஷனலா கிரிக்கெட். பேசியாச்சு, பயங்கர எமோஷனலா பேசியாச்சு. 3 ஐட்டம் நடந்திருக்கடா கேவி. ஒன்னு வந்து நான் டெவால் பிரேவிஸ் சொன்னது, ராமகிருஷ்ணா கோஷ். பாத்தியா ராமகிருஷ்ணா கோஷ் பேட்டிங்? ராமகிருஷ்ணா இல்ல கோஷ் நான் பார்க்கல டெஃபினெட்லி நானா, சம்திங். இல்ல அதுதான் டெஃபினெட்லி மிஸ் பண்ண அவன் போய் பண்ண இப்போ ஹைலைட்ஸ் பார்க்க போறேன். அண்ட் அவரோட bowling நான் போன சீசன்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சிஎஸ்கே எடுத்திருக்காங்க, ராமகிருஷ்ணா கோஷ் யாரு யாருன்னு பார்த்திருக்கேன். சரியான இன்ஸ்விங் போடுவார்னா, குருநானக்ல நல்ல பறக்க இன்ஸ்விங், விட்டாரு. குருநானக்ல நல்ல பறக்க இன்ஸ்விங் விட்டாரு. போலர். 140ல போடுறாரு. நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கு. நல்ல பவுன்சரும் வச்சிருக்காரு ஷார்ப்பா. இஸ் குவிக். நீ போய் மகாராஷ்டிரா பிரீமியர் லீகும் பாரு, அதுல யூ கேன் ஹிட் அ லாங் பால். அதே மாதிரி இந்த மேட்ச்ல ரெட் பால் அவனோட அந்த பேட்டிங் எபிலிட்டியும் கொஞ்சம் காமிச்சிருக்கான். ஹோப்ஃபுல்லி கம்ஸ் அப் வித் பேக் ஆஃப் விக்கெட்ஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு இடத்துல ஒன்று நடந்திருக்கு. நம்ம மாநிலம் பக்கத்திலேயே ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் வந்து என்னை எடுக்கல நீங்க டெஸ்ட் மேட்ச்ல, என்ன மறந்துட்டீங்கல்ல, மை நேம் இஸ் இஷான் கிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 177 போட்டு கும்முடி இருக்கான். தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டா தான் 400 ஜார்க்கண்ட் அடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ரீலிங் அட் 18 for 5. பட் இஷான் கிஷன் ஸ்ரேயஸ் ஐயரோட ரூட்ல திரும்பி வருவானா? நீ என்ன நினைக்கிற? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? இல்ல டெஃபினட்டா அந்த ஒரு ஃபிளேர் இருக்கக்கூடிய ஆள் தான் நினைக்கிறேன். சி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா, இது கொஞ்சம் ஓவரா கூட இருக்கலாம், பட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம்ல வந்து நானும் ஆடல, இஷான் கிஷனும் ஆடல. 4 பேர் வெளியில இருந்த 4 பேர் நான் சொல்றேன். நானு, இஷான் கிஷன், பிரசாந்த் சோப்ரா, அதுக்கப்புறம் நதீம் ஆடலன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஷாபாஸ் நதீம் ஆடலன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து வெளியில இருக்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப புதுசு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போறேன், எக்ஸ்போஷரு. சுத்தி ஸ்டார்ஸ் தான். புஜாரா இருக்காரு, ஆஹ் யார் யாரோ இருக்காங்க. அபினவ் முகுந்தா பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு, இந்தியா காட்டிட்டு இருந்தாரு. அப்போ நிறைய பேர் இருக்காங்க, செலக்டர்ஸ் என் பக்கத்துல இருக்காங்க, கோச் அவரு இவரு எல்லாம் இருக்காங்க. பட் ஆனா அவன் வந்து அவனுக்கு எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. அவன் பாட்டுக்கு இருக்கான். அது எப்படின்னா, இது ஒரு சாதாரண நம்ம ஒரு லீக் மேட்சுக்கு போற மாதிரி தான் வரான். அவன் மைண்ட் செட், அவன் ஆடல, பட் கமிட்டடா இருக்கான். தண்ணி எடுத்துன்னு போறான், இது பண்றான், ஜாலியா இருக்கான். பட் அவன் சொல்றான், எனக்கு அடுத்த சீசனுக்கு நான் வந்து 100% நீங்க விளையாடுவேன், அதுக்கு நான் 2-3 நூறு அடிப்பேன். அந்த 2-3 நூறு எப்படி அடிப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தியா எனக்கு செலெக்ஷன் நடக்கும், 2-3 இயர்ஸ்ல நான் இந்தியா ஆடுவேன், நீ பாருன்றத ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல நானு, சிராஜ், அவன், பிரசாந்த் சோப்ரா உட்காந்து பேசும்போது சொல்றான் இதை. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து ஒரு ஃபெயிலியரையோ இல்ல ஒரு ஒரு ஸ்லிப்பெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. அவன் வந்து மைவே ஆர் ஹைவே தான். அவன் விட்டு திரும்ப போறான். எனக்கு தெரிஞ்சு இஸ் கோயிங் டு மேக் லோட்ஸ் ஆஃப் ரன்ஸ் திஸ் சீசன். ஏன்னா விராட் சிங் வந்து நம்மளோட டீமுக்கு விளையாடுறான், பன்ஸ்க்கு விளையாடுறான். ஸோ அவனை பத்தியும் நான் கேட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம், என்னடா பண்றான் இஷான் கிஷன், இன்ஜுரிக்கு அப்புறம் என்ன ஏதுலாம் கேட்டிருந்தான். விராட் சிங் சொல்றான், இப்போ வந்து அவங்களோட செக்ரட்டரி வந்து முன்னாள் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இவரு சௌரப் திவாரி தான் அவங்களோட செக்ரட்டரி. ஸோ அவங்க 3 பேர் கூட மீட்டிங் நடந்திருக்கு. சௌரப் திவாரி, விராட் சிங், எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ், இஷான் கிஷன் 3 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணி ஜார்க்கண்ட் கிரிக்கெட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது, பிளேயர் ஓரியன்டா ஒரு சம்படி அட் த டாப் உட்கார்றது எவ்வளவு அசோசியேஷன் எப்படி ரன் இம்பார்ட்டன்ட் பண்றது? இருந்தது இந்த வாட்டி நம்ம ப்ரூவ் பண்ணணும்ன்றத அவங்களோட கோலா இருந்திருக்கு. அண்ட் தே ஹவ் ரியலி கம் லாங் வே நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜார்க்கண்ட் வந்து 2-3 இயர்ஸ் முன்னாடிலாம், ஒரு 4-5 இயர்ஸ்லாம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தேவர் நோ வே இன் காம்படிஷன். யாருக்குமே காம்படிஷன் கிடையாது. ஜார்க்கண்ட் வருவாங்க, அடி வாங்குவாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா இந்த ஒயிட் பால்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒயிட் பால்ல குவாலிஃபை ஆக ஆரம்பிச்சாங்க, எஸ்எம்ஏடில குவாலிஃபை ஆக ஆரம்பிச்சாங்க. இப்போ ரஞ்சி டிராஃபில நல்லா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சூப்பரா இஷான் கிஷன் லீட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் லீடரா அவர் வேலையை அவர் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் டீம் வந்து அதை அந்த பர்ஃபார்மன்ஸை பேக் பண்ணி அவங்க கொடுக்குற எஃபர்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆரவாரமா பல டாபிக்கள் பேசியிருக்கோம். இப்ப டைம் என்னன்னா எபிசோட ரேப் அப் பண்ணிட்டு நம்ம ஆடியன்ஸ் கிட்டே கேட்கறது தான். சூடா பல மேட்டர்கள் பேசியிருக்கோம். சிஎஸ்கேவின் ஹார்திக் பாண்டியாவை ஸ்கவுட் பண்ண ருத்துராஜ், ராமகிருஷ்ணா கோஷை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்கோர்ஸ் ருத்துராஜ் கைக்வாடே ஒரு 91 அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் இதுல. சஞ்சு சாம்சன் இன்னும் பேட்டிங் ஆடல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. அண்ட் அப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த ஹர்ஷித் ராணா, கௌதம் கம்பீர் அந்த அந்த இதை பத்தி பேசியிருக்கோம். அண்ட் தென் வேற என்ன பேசணும்டா, இஷான் கிஷன் கம்பேக் பண்ணுவாரா, இதை பத்திலாம் உங்களோட கருத்து என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரை பர்சனலா இப்படி அட்டாக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் yet another episode.